ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்பவும் போல் சமையல் வீடியோ கிடையாதுங்க. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் லைட்ஸ் டெக்கரேஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் நாங்கள் இருக்கிற ஏரியா பக்கத்தில் ஒவிடியா ஸ்ட்ரீட்னு ஒரு தெரு இருக்குது. இது ரொம்ப பாப்புலர். கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. அதை தான் நாங்கள் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேன். பொதுவாகவே இங்கே எல்லா வீடுகளிலுமே உங்களுக்கு கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணுவாங்க. பட் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த தெரு மட்டும் ரொம்ப பாப்புலர். இங்கே அவ்வளோ பேர் இங்கே மக்கள் படையெடுத்து வருவாங்க அந்த டெக்கரேஷன் பார்க்குறதுக்கு. கார் பார்க்கிங்கே இங்கே கிடைக்காது. தூரமாக எங்கேயாவது நம்ம பார்க் பண்ணிவிட்டு நடந்து தான் வரணும். இதை சுற்றி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 2-2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு தீமில் நல்ல டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண கிறிஸ்மஸ் லைட்ஸை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்காக தான் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் சூப்பரான டெக்கரேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த டெக்கரேஷன் எந்த தீமில் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக சொல்லணுன்னா இந்த வீடு தான் இருக்கையிலே ஹைலைட்ஸுங்க. பார்த்த உடனே வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட்டு கெஸ் பண்ணுங்கள் கிட்ட எவ்வளோ லைட்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு. பார்க்கவே அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அவ்வளோ லைட்ஸ், வீடே தெரில. ஃபுல்லாக அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாக லைட்ஸ் மட்டுமே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அவங்க எவ்வளோ லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டே வச்சுருந்தாங்க. 60,000 லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டை ரெடி பண்ணுறதுக்கு 100 hours ஆயிருக்குன்னு போட்டிருக்காங்க. 60,000 லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோலார் யூஸ் பண்ணியிருக்கிறோன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கரண்ட் பில் கட்டணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அடுத்து இந்த வீட்டில் டாக் தீமில் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே குட்டி குட்டியாக டாக்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த வீட்டில் பாருங்கள், சோஷியல் மீடியா தீமில் வச்சுருந்தாங்க. ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அப்புறமா ஈமோஜி, அப்புறம் முன்னாடி ஆர்ச்லாம் வச்சு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கடையை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அங்கே குக்கீஸ், டோனட்ஸ், அப்புறம் சாக்லேட்ஸ், பாப்கார்ன், ஹாட் சாக்லேட், கப் கேக்ஸ்னு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இதை பார்த்தோன்னே பசங்களுக்கும் பசி வந்துட்டு, ஸோ அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா வெளியில் நம்ம ஊரில் விற்கிற மாதிரி பலூன்ஸ்லாம் வச்சு விற்றுட்ருந்தாங்க. லைட்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா இந்த வீட்டில் பாருங்கள், இது என்ன தீம் டெக்கரேஷனில் வச்சுருக்காங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா இந்த வீட்டில் பாருங்கள், மார்வலஸ் கிறிஸ்மஸ் அப்படிங்கிற தீமில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர்லாம் என் பசங்களாம் பார்த்துட்டு என்னென்ன கேரக்டர்னு பார்த்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், ரோட்டில் அவ்வளோ கூட்டமாக மக்கள் இப்படி போயிட்டுருந்தாங்க. ட்ரைவ் பண்ணியும் பார்த்துட்டு போயிட்டுருந்தாங்க. நாங்கள் வாக்வேயில் நடந்து பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. இந்த மாதிரி வண்டியில் போகும்போது நல்லா பாட்டு பாடிட்டு நல்லா ஜாலியாக நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீட்டில் மரத்துலேயும் சரி, வீட்டில் முன்னாடியும் சரி, இந்த ஆர்ச்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மரத்தை பாருங்கள், இந்த மரத்தில் அவ்வளோ லைட்ஸ் போட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. மரமே அப்படி மின்னுச்சு. அடுத்ததாக இந்த வீட்டுக்கு முன்னாடி கராஜ் டோரில் நல்ல லைட்ஸு அழகாக போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கலராக அப்படி வந்துகிட்டே இருந்துச்சு, அலையாக. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எந்த கிறிஸ்மஸ் லைட்ஸ் டெக்கரேஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க.
கடைசியாக போனஸாக இந்த காரு தாங்க. நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு கிராஸ் பண்ணலான்னு நிற்கும் போது தான் இந்த காரு அப்படி சட்டுன்னு கிராஸ் பண்ணி போச்சு. பாருங்கள் லைட்ஸாலே எப்படி ஜொலிக்குதுன்னு சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி காரை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இங்கே உள்ள மக்கள்லாம் பொறுமையாக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் தான் எனக்கு அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். கடைசியாக நம்ம சேனலை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஷார்ட்டாக முடிச்சிருவேன். ஜஸ்ட் சில்லிஸ் சேனல் ஆரம்பித்து இன்னையோட 3 வருஷம் முடியுது. 2024 4வது வருஷம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2021 ஜனவரி 1 தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவே அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ 2023 முடியுது. ஸோ 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம சேனலை இதுதான் நீங்கள் தடவை பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய நூற்றுக்கணக்கான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதில் எதுவும் நிறைய குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டெக்கரேஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இதுதான் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் அண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள். Merry Christmas and a Happy New Year. Thank you. Bye.